என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப கரெக்டா மணி 10:45. இவ்வளவு வன்மத்தை எடுத்துட்டு வந்தேன் பராசக்தி மேல அப்படியே கக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பராசக்தி அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத ஆதாரத்தோட நம்ம சொன்னா மட்டும் பத்தாது, வன்மத்தையும் கக்கணும். அதனால மூட்டை மூட்டையா இன்னைக்கு பராசக்தி மீது வன்மம் கக்கப்படும். அதே நேரத்துல இத முதல்ல கக்கிடலாம் அப்படின்னு வந்தப்ப ஜனநாயகனுக்கான அந்த உத்தரவு ரிலீஸ் பண்ணலாம், யுஎஸ் சான்றிதழை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஜனநாயகன் அநேகமா நாளைக்கு வெளிவரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு மேலையும் இந்த நீதிமன்றத்துக்கு மறுபடியும் நாங்க அப்பீலுக்கு போறோம் வரோம் அப்படின்னாலே இது அக்மார்க் அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது பச்சையா தெரியும். ஏற்கனவே ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோட இது செயல்படுது அப்படின்னாலும் கூட இந்த சென்சார் போர்டு 5 உறுப்பினர்கள் படம் பார்த்தாங்க. அதுல ஒரு உறுப்பினர் தான் கொஞ்சம் மேல்முறையீடு போகணும், மறுதணிக்கை செய்யணும் அப்படின்னாரு. அப்பவே தெரியுது இது பச்சையா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வந்துச்சுன்னா அது சார்ந்த அப்டேட் அப்படிங்கிறது பேசுவோம். என்ன இன்னைக்கு கொண்டாட வேண்டிய ஜனநாயகனை நாளைக்கு கொண்டாடிட்டு போறோம், அவ்வளவுதான். ஒரு நாள் தாமதமாயிருக்கு, நல்ல விஷயம், தாமதப்படுறது நல்லதுதான். சரி, ரைட்டு. ஜனநாயகன் வந்துடும், அதை நம்ம பார்ப்போம், ரிவ்யூ போடுவோம், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல வன்மத்தை கைக்கிறோம். பராசக்தி என்னும் ஒரு தீய சக்தி. மொழி போற நாங்க தான் அறுத்து தள்ளுனோம், அடியோட உட்கார்ந்து அறுத்தோம் அப்படின்னு திமுகவினர் இன்னைக்கு அவங்களை பெருமை பீத்திக்கிறதுக்காகவே, தேர்தலுக்காகவே, நாங்க இல்லைன்னா இந்தி உள்ள வந்துரும் அப்படின்னு நொட்டுறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த பராசக்தி. அதாவது வடிவேலு வாழ்க்கைய வீணாக்கின மாதிரி இப்ப சிவகார்த்திகேயன் வாழ்க்கையை வீணாக்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாவம் சிவகார்த்திகே பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். ஒரு எளிய பின்புலத்திலேருந்து மேல போனே வந்த எத்தனை குடும்பத்தை சிவகார்த்திகேயன் கெடுத்தாரு. விமான வேணா சாட்சியா கூப்பிட்டு வச்சு பேசலாம், சரி அது வேண்டாம். நமக்கு சிவகார்த்திகேயன் டார்கெட் இல்ல, கருணாநிதி குடும்பம் தான் டார்கெட் அப்படிங்கிறதால நம்ம முதல்ல இருந்து வன்மத்துக்கு வருவோம். மொழிப்போர் தியாகிகள் இந்த பேரை கேட்டாலே தாளமுத்து நடராஜர் அப்படின்னு தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. மொழிப்போர் தியாகிகளுக்காக ஒரு நீங்க எவ்வளவோ கூட்டங்கள் நடத்தப்படுது, எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா தாளமுத்து நடராஜர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா. இதுலயே ஒரு பெரிய பிராடுதனம் பண்ணது கருணாநிதி. நீங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை தாண்டி போனீங்கன்னா சிஎம்டிஏ பில்டிங் இருக்கும், சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட பில்டிங். அந்த பில்டிங்க்கு பேரு தாளமுத்து நடராஜர் மாளிகை. மொழிப்போர் தியாகிகளோட பேரை வச்சிருக்காங்களாம். ஆனா மொழிக்காக முதல்ல மொழிப்போர்ல உயிர் நீத்தது யாரு அப்படின்னா நடராஜர், ரெண்டாவது தான் தாளமுத்து. அப்ப நடராஜர் தாளமுத்து மாளிகைன்னு தானே இருக்கும், முதல்ல உயிர் நீத்தவரோட பேர் தானே முதல்ல வந்திருக்கணும், நடராஜர் தாளமுத்து மாளிகைன்னு தானே வந்திருக்கணும். ஏன் தாளமுத்து நடராஜர் மாளிகைன்னு வச்சாங்க? அங்கதான் கருணாநிதியோட சாதி வெறி இருக்கு. ஏன்னா நடராஜர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவன் பேரை போய் முதல்ல வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி பண்ண கேப் மாரித்தனத்துக்கு பேரு தான் தாளமுத்து நடராஜர் மாளிகை. இன்னைக்கு மொழிப்போர்ல வரலாறு பேசுறவங்க கூட அன்றைக்கு உயிர்நீத்தான் தாளமுத்து நடராஜன் அப்படின்னு தான் அப்படியே குருதி பொங்க பேசுவாங்க. ஆனா முதலில் உயிர் நீத்தார் நடராஜர், அவரை தொடர்ந்து தன் உயிரை தியாகம் செய்தார் தாளமுத்து, அப்படித்தானே பேசணும். அங்கேயும் இவங்களோட ஜாதி வெறி. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவ்வளவுக்கும் இந்திய பூத்துறதுக்கு காரணமான காங்கிரஸ கூட்டணியில கூடவே புரடிக்கு பின்னாடியே நிக்க வச்சுட்டு இந்த கதறாங்கன்னா இவங்க நம்ம காது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு செஞ்சு பார்த்திருப்பாங்க. இவங்களை விடலாமா? இந்த படத்தை எடுக்கிறது யாரு? சுதா கொங்கரா. இந்த பீஸ் யாரு தெரியுமா? இந்த பீஸ பத்தி டீடைல் தெரியுங்களா உங்களுக்கு? இறுதி சுற்று, அற்புதமான ஒரு படம். ரைட், ஓகே, எடுத்த சூரரை போற்று இந்தியில எடுத்தது இந்த கஸ்மாலம் தான். இதுங்களுக்கு தொழில் வேணும் அப்படின்னா இந்திக்கு போயிடும். இதுங்க நமக்கு தமிழை பத்தி பாடம் எடுக்குது, இந்திய எதிர்ப்பை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு. கருணாநிதி வயராவில ஏதாவது தூரத்து சொந்தமா இருக்கும், தோண்டி கீண்டி பார்த்தா அவர் தான் கவர்மெண்ட் பஸ் எங்கெல்லாம் நிக்குதோ எல்லா ஸ்டாப்லயும் இறங்கி ஏறி இருக்காரு, அப்படி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில இந்த சுதா கொங்கரா தொழிலுக்காக இந்தி படம் எடுப்பாங்க. இவங்களுக்கு நல்லாவே இந்தி தெரியும், ஆனா இந்தி தெரியாது போடாரு நம்ம கிட்ட இங்க டிசைனா வடை சுடுவாங்க. இந்த இறுதி சுற்றுன்னு ஒரு படம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த இறுதி சுற்று படத்தோட உண்மையான பாக்ஸிங் நாயகி யாரு அப்படின்னா துளசி ஹெலன் அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்.
அவளை அந்த பெண்ணை வச்சு அந்த பாக்ஸரை வச்சு அவங்க கதையை பூரா கேட்டுக்கிட்டு அவங்களோட பயணம் செஞ்சு அவங்களுக்கு ராயல்டி கொடுக்காம காசு கொடுக்காம தெருவுல விட்ட கூட்டம் தான் இந்த சுதா கொங்கராவோட கூட்டம். இது கரெக்டா எங்க வந்து சூரரை போட்டுல யார் கூட சேர்ந்திருக்கு? நம்ம செல்தட்டி சிவகுமார் மகன் சூர்யா கூட. இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பம் இருக்க தமிழ் சினிமாவிலேயே ஒரு கேடுகட்ட குடும்பம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே தஞ்சாவூர் கோயில் ரொம்ப முக்கியமா, பள்ளிக்கூடம் முக்கியமான அப்படியே புரட்சி வடலா சுட்ட ஜோதிகா இப்ப எங்க வாய போத்திட்டு உக்காந்துருக்கு. ஏன்? ஜோதிகா யாரு? அவரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். இப்ப இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடை சுடப்படுது இல்லையா, அதுக்கு ஆதரவா திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த சிவகுமார் குடும்பத்தோட கூட்டம். இந்த சூரரை போட்டு படம் எடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த ஜெய்பீம் படத்துல செங்கேனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, அதோட உண்மையான கதாபாத்திரம் கடலூர்ல இருக்கு. ஒன்னு செய்யல, அந்த படத்துல ஊடு கட்டி கொடுத்த மாதிரிலாம் கிளைமேக்ஸ் எடுத்திருப்பானுங்க, ஒரு மையவனுங்க புடுங்கல. இப்படி எளிய பின்புலம் உள்ளவர்களோட கதைகளை திருடி அதை வச்சு காசு பார்க்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இதுல இந்தியிலையும் படம் எடுப்பாங்க. கேட்டா நமக்கு இந்தி எதிர்ப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த சுதா கொங்கரா மாதிரி யாராவது கொல்ட்டிய கொண்டாந்து நம்ம கிட்ட விடுவாங்க. தமிழ்நாட்டுல எவனுக்கும் தமிழ் பற்று இல்லாத மாதிரியே. இதுல எப்படி காட்டப்படுது அப்படின்னா, திமுகவுக்கும் மொழிப்போருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மொழிப்போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது 1935 ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அப்ப திமுகவே கிடையாது. அது ஒரு மாணவர் போராட்டம். அந்த மாணவர் போராட்டத்துக்கு திமுக தாங்களும் ஒரு துணை அப்படின்னு சொல்லிட்டு போய் இவனுங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டானுங்க அந்த காலகட்டத்திலே. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாணவர்கள் தன்னெழுச்சியா திரண்டாங்க. ஆனா அன்னைக்கு ஓபிஎஸ் முதல்வராக இருந்த காலகட்டத்துல சரி போராடிட்டோம், நம்ம ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம், போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டு தற்காலிகமா ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்து நடத்துறாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கு ஜல்லிக்கட்டு நாயகர்னு பட்டம் கொடுத்தானுங்க பாத்தீங்களா, அதுதான் மொழிப்போர்லயே திமுக தான் இருந்தது அப்படிங்கறதும் அதுவும் ஒண்ணுதான். ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு நாயகர்கள் யாரு? இங்க இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம். இவர்கள் தான் ஜல்லிக்கட்டு நாயகர்கள். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜூலின்னு ஒரு பீஸை கொண்டு போய் பிக் பாஸ்ல வச்சு அசிங்கப்படுத்தி ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையுமே அவமானப்படுத்த பார்த்தானுங்க பாரு. அதோட சேம் கான்செப்ட் தான் இந்த பராசக்தி அப்படிங்கிற படம். திமுக இல்லைன்னா இந்தி உள்ள வந்திருக்கும். டே திமுக இந்தியில ஓட்டு கேட்கிறான்டா, கேடு கட்ட பயல்களா, இவனுங்க உசி போடுறானுங்கன்னு போயிட்டு எங்கேயாவது மொழி இனம் அப்படின்னு சொல்லிட்டு மனநே ஊத்தி குளிச்சுட்டு செத்து தொலைஞ்சிடாதீங்க. எவனாவது செத்து திமுக தலைவன் வீட்டுல எவனாவது செத்து இருக்கானா? ஏன் மொழிப்போர்ல கருணாநிதி தான் பெரிய ஆளாச்சு. ஏன் ஸ்டாலின் அன்னைக்கு மன்னனே ஊத்திட்டாரா, மூகா முத்து ஊத்திட்டாரா, மூகா அழகிரி ஊத்திட்டாரா, மூகா தமிழரசு ஊத்திட்டாரா, செல்வி ஊத்திச்சா இல்ல கனிமொழி ஊத்துக்கிச்சா? அதுக்கடுத்த போராட்டங்களை எடுத்துங்க. ஏன் ஸ்டாலின் காலகட்டத்தில் எவ்வளவு போராட்டங்கள், உதயநிதியா மன்னனே ஊத்திக்கிட்டாரு, உதயநிதியா போய் முன்னாடி நின்று தடியடிய வாங்கினாரு. இந்த குடும்ப இவனுங்களை நம்மள எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு அதுல காசை பார்த்துட்டு ஜல்சாப்பா வாழ்ந்துட்டு போயிடுவானுங்க. கோடிக்கணக்கில் வாட்சி மட்டுமே கட்டுவானுங்க. இப்ப கேட்டா மறுபடியும் இந்தி தெரியாது போடா, ஏன் இன்ப நிதியை கூட்டு வந்து போராட்டம் நடத்துங்களேன். எப்படியும் அடுத்த தலைவராக போறீங்க, இளைஞரணி செயலராக போறீங்க. தடியடி பூரா பாவப்பட்ட தமிழ்நாட்டுக்காரன் வாங்கணும். 200 ரூபாய்க்கு உடன்பிறப்புகள். இது புரியாம முன் வரிசையில நின்று முஷ்டிய முறுக்கிட்டு போய் செருப்படி வாங்கிட்டு வருவானுங்க. ஆனா இவங்க இதுக்கு பின்னாடி இவங்களை எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டு ஜாலியா இருப்பாங்க. இந்த சுதா கொங்கரா ஒரு தெலுங்கச்சி, இந்தியில படம் எடுத்த நமக்கு தமிழ் உணர்வு இவங்க கொண்டாந்து ஊட்டுறாங்களா? நான் சொன்னல அந்த துளசிகள்ங்கிற பாக்ஸரை தெருவுல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்திய எதிர்ப்புக்கு நாங்க தான் அடையாளம், நாங்க தான் பெரிய எங்களோட தான் வளர்ச்சி அப்படிங்கிறாங்கல்ல. இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த ஒரே ஒரு தியாகியோட குடும்பத்துக்கு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ இல்ல அமைச்சர் பதவியோ கொடுத்திருக்குன்னு திமுக சொல்லு பாப்போம். ஒரு பய சொல்ல மாட்டான். அன்னைக்கு இந்த மொழிக்காக உயிர் நீத்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கும் கூட பசி பட்டினி இருக்கு. அவங்க தலைமுறை இருக்கோ தெரியலையோ. கீழப்பல்லூர் சின்னசாமி எங்க ஊருக்காரர் தான். என் வீட்டுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் அவரோட வீடு. அந்த வம்சமே இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் திமுகவில் எம்எல்ஏ சீட் கொடுக்கறது? ஆனா அட்லீஸ்ட் ஒரு பெருந்தலைவராவது ஆகி காட்டினீங்களா? ஒரு யூனியன் சேர்மன், ஒரு நகராட்சி கவுன்சிலராவது ஆகி காட்டினீங்களா? காட்ட மாட்டீங்க. ஏன்னா மொழிய வச்சு நீ செத்தியா, ஒன்ன வச்சு நாங்க சம்பாரிச்சோமா, அதோட உங்களுக்கு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஏதோ வருஷம் அப்படியே கூட்டம் போடுவோம். தியாகி சுடலைன் அப்படின்னு கவுண்டமணி பேசுவார் பாத்தீங்களா ஒரு படத்துல. யாருங்க தியாகி சுடலை? எவனுக்கு தெரியும்? ஏதோ கொண்டாந்தானுங்க, செத்தான்னானுங்க, நான் அவனை தியாகி ஆகிட்டேன். அந்த மாதிரி இவனுங்க ஒரிஜினல் தியாகிகளை பூரா வெறும் அந்த
சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக அந்த நாள்ல அனுசரிக்கிறதுக்காக போய் மாலை போடுவாங்க. மத்த நாள்ல அந்த குடும்பத்தை சீண்டி கூட பார்க்க மாட்டானுங்க. இப்ப தேர்தல் காலத்துல எங்களுக்கு பராசக்தின்னு ஒரு படம், இவனை ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு ஒரு கூந்தலும் ஓட்டு விழுவாது. அதனாலதான் மறுபடியும் இந்தி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு 2வது கிட்னியவும் எடுத்துடலாம் அப்படின்னு தான் உங்களை வான்னு கூப்பிடுறாங்க. மொழியை காப்பாத்துறது எப்படின்னு நமக்கு தெரியும், எல்லா இளைஞர்களுக்குமே தெரியும், எல்லாருக்குமே தமிழ் உணர்வு இருக்கு, தமிழ் பற்று இருக்கு. ஆனா திமுக உசுப்பரான்னு சொல்லிட்டு எங்கனாவது பாஞ்சிராதீங்க, பாதிப்பு உங்களுக்கு தான் இருக்கும். நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கறத காமிச்சு உங்களை தியாகியாக்கி ஓட்டு வாங்கி மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கும் இந்த கூட்டம் தயாரா இருக்கும். கவனமா இருங்க. பராசக்தியை புறக்கணியுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.